So, hello students. Already வந்து NEET JEE test la physics test CMT 6 la நம்ம 20 problems already we have solved. Next 21st la நம்ம மூவ் பண்ண ஆரம்பிச்சோம் டைரக்ட்டா டைம் கம்மியா இருக்கறனால 21st the bomb of a simple pendulum of mass m and energy ek will have the maximum linear momentum p max equal to mass into velocity தான momentum னா அப்போ v max velocity அதிகமா இருக்கணும் v max னா உங்களுக்கு என்ன தெரிய வரும் you know very well that half kinetic energy அதாவது m v max okay v max square which is equal to ek இதான் kinetic energy கரெக்ட்டா yes இப்போ இந்த இடத்துல இருந்து okay நான் என்ன பண்றேன் அப்படினா just இந்த momentum வந்து நான் ஸ்கொயர் பண்றேன் momentum ஸ்கொயர் பண்ணனா p max square which is equal to m square v max square அப்போ m v max square into m இதுக்கு பதிலா நான் என்னன்னு எழுதிக்கலாம் இந்த 2 அந்த சைடு கொண்டு போங்க 2ek ன்னு எழுதிக்கலாம் அப்போ 2ek m இது வந்து p max square அப்ப மொமெண்டம் p max வேணும்னா √2m ek இந்த இது வந்து உங்களுடைய dual nature of matter and radiationல வரும் சாரி நான் அது போர்ஷன் சொல்லல இருந்தாலும் பரவாயில்லை அது பேசிக்கா நீங்க வச்சு செய்யக்கூடிய இந்த கைனமேட்டிக்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட செய்யலாம் ஓகேவா அதனால வந்து இது வந்து உங்களுக்கு டஃப்பான क्वेश्चन அப்படினு சொல்ல முடியாது ஓகே next question light of wavelength okay 6000 angstrom okay 6000 angstrom உடைய wavelength என்ன frequency இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க உங்களுக்கு frequencyனாலே ஃபார்முலா என்ன தெரியும் very basic thing frequency நால என்னது nu equal to c by lambda இங்க c வந்து 3 into 10 to the power 8 lambda வந்து 6000 into 10 to the power minus 10 என்ன ஆம்ஸ்ட்ராங் சொல்லிருக்காங்க இல்லையா அப்போ 3 by 6000 into 10 to the power 8 into 10 to the power 10 ஓகே அப்போ பிளஸ்ல போச்சா எஸ் இப்போ இது வந்து 10 to the power 3 மேல வந்துச்சுனா மைனஸ் ஆகும் அப்போ 3 by 6 into 10 to the power 15 ன்னு கிடைக்கும் டோட்டல் இத ஆட் பண்ணீங்கன்னா 18 இது ஒரு 3 மேல வந்துச்சுனா மைனஸ்ல வரும் சோ 15 அப்ப 0.5 into 10 to the power 15 ஓகே கரெக்ட் தானே 0.5 into 10 to the power 15 அப்ப நம்ம ஆப்ஷன்ல தேடணும் அப்படினா 5 into 10 to the power 14 எழுதிக்கலாம் அவ்வளவுதான் 5 into 10 to the power 14 you are provided 3 bulbs 3 பல்ப் மூணுக்கும் பவர் வந்து பாத்தீங்கன்னா 25 watt 40 watts 60 watts எப்பவுமே பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா lowest resistance எதுக்குன்னு கேட்டிருக்காங்க p is equal to v square by r உங்களுக்கு p is equal to vi which is equal to i square r ஃபார்முலாவும் இருக்கு இல்லன்னா சொல்லல ஆனா நீங்க பவர் வோல்டேஜ் பவர் ரெசிஸ்டன்ஸ்க்கான ரேஷியோ எடுத்துக்கோனா இத எடுத்துக்கணும் ஓகேவா பவர் ரேஷியோக்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கோனா இத எடுத்துக்கணும் ஓகே ஏன் நான் சொல்ல வரேன்னா இந்த வோல்டேஜ் is a constant one when the voltage is constant the relation between power and resistance is இதா ஓகேவா அப்ப இத வச்சு தான் power is inversely proportional to resistance னு சொல்றோம் லாஜிக்கலா பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியா இருந்தா தான் அதிகமான கண்டக்டன்ஸ்க்கு பவர் அதிகமா கிடைக்கும் இல்லையா அப்போ power is inversely proportional to resistance அப்படி பார்க்கறப்போ 60 வாட் பல்ப் தான் கம்மியான ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கோம் ஓகே 60 வாட் பல்ப் and 24th heat produced in a wire of resistant R due to current flowing at constant potential difference is proportional to okay heat produced nothing but unga power da appdi ketiranga okay va is so 24 question yes wait heat produced onnume illa power da heat produced nu solranga okay va yes okay heat avanga enna ketiranga question la heat produced due to current okay at constant potential difference okay va power ங்கிறது ஒண்ணுமே கிடையாது heat produced per time ஓகேவா per unit time ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எவ்வளவு heat produce ஆகுதுங்கிறது தான் அப்போ இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா v square by r so p is directly proportional to 1 by r இந்த ஆப்ஷன் நீங்க எடுத்துக்க வேண்டியதுதான் டைரக்ட்டா heat தான் பவர்னு சொல்லிருக்காங்க வேற எதுவுமே இல்ல ஓகே நெக்ஸ்ட் a sample of gas expands from volume v1 to the amount of work done by the gas is greatest எப்பப்ப greatest இருக்கும் isobaric-ல தான் greatest இருக்கும் எப்படி சார் சொல்றீங்க அப்படினா pressure volume diagram நம்ம வரையணும் அதுக்கு ஓகே சோ pressure volume போடிங்கனா isobaric-னா pressure constant இதுக்கு தான் maximum area கிடைக்கும் இதே isothermal அப்படினா என்ன ஆகும் இப்படி குறையும் இது adiabatic-னா எப்படி இருக்கும் அப்ப இதுக்கு தான் maximum area கிடைக்கிறதுனால
ஐசோபேரிக் ப்ராசஸ்க்கு தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் வொர்க் டன் நடக்குதுன்னு சொல்லுவோம், மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கிறதுனால. ஸோ ஐசோபேரிக் சம அழுத்தம். A soap bubble in vacuum, okay, next. Soap bubble in vacuum has a radius of 3 cm and another soap bubble in vacuum has a radius of 4 cm. எப்பவுமே okay, under isothermal condition, questionல கொடுத்திருக்காங்க, இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு. under isothermal condition இருந்து ரெண்டு soap bubble ஒண்ணா இணைஞ்சு ஒரு புது soap bubble உருவாக்குது அப்படினாலே அந்த புது soap bubble உடைய radius r = r1 square plus r2 square. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா root of 9 plus 16, so 5 வரும். கரெக்ட்டா? ஆன்சர் 5 cm வரும். இதே வந்து ரெண்டு சோப் பபிளும் ஜாயின் பண்ணி புதுசா உருவாகல, பட் என்ன பண்றாங்கன்னா ரெண்டு சோப் பபிள் இப்படி கான்டாக்ட்ல வருது. அப்போ இந்த கான்டாக்ட் ரேடியஸ் உங்களுக்கு வேணும் அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா r = r1 r2 / r1 - r2. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கான்டாக்ட்ல வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா, ரெண்டும் இணைஞ்சு புதுசா உருவாச்சுன்னா இந்த ஃபார்முலா. ஓகே, எஸ். நெக்ஸ்ட் 27. A body is whirled in a horizontal circle of radius 20 cm. அப்ப radius வந்து 20 cm. It has an angular velocity omega = 10 radian per second. Okay. What is its linear velocity? Linear velocity na enna pa? Omega into r இல்லையா? அப்போ omega into r சம்ல பாத்தீங்கன்னா omega 10 ன்னு கொடுத்துட்டாங்க. omega 10 20 cm. அப்ப 20 power minus 10 power minus 2. அப்போ 200 into 10 power minus 2. So 2 meter per second. Velocity, linear velocity venna 2 meter per second. So which is given in your answer itself. Okay. Next pathina 28. A spring 40 mm long. Okay. A spring is 40 mm long, is stretched by the application of a force. Okay. ஒரு ஸ்ப்ரிங் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச் பண்றீங்க ஒரு ஃபோர்ஸ்ல. ஓகே, அப்ளிகேஷன் ஆஃப் a force. Okay, which is given okay 10 Newton force is applied. So on the first இதுல பாத்தீங்கன்னா 10 Newton force is applied to stretch 1 mm. ஓகேவா? So spring வந்து length 40 meter அப்படி வச்சுக்கோ, அது நமக்கு தேவை கிடையாது. இப்போ force = kx ஃபார்முலா தெரியும். 10 Newton force வந்து 1 mm ப்ரொடியூஸ் பண்ணுது. 1 mm னா 1 × 10⁻³ அப்போ k = 10 by 1 × 10⁻³ which is equal to 10⁴ ன்னு எழுதிக்கலாம். k அப்படி இருக்கட்டும். k வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, work done and stretching through the spring அப்படினா என்ன அர்த்தம்? work done na energy, energy work done same na, energy work done which is equal to half kx². இப்போ half k வந்து 10⁴, x ங்கிறது 40² into 10⁻40 mm இல்லையா? இப்போ செகண்ட் கேஸ்ல கொடுத்திருக்கிறது 40 mm ஸ்ட்ரெச் பண்ணனும்னு சொல்லிருக்காங்க. அப்ப 10⁻⁻6, ஏனா mm னா -3 ஸ்கொயர் பண்ணா -6. அப்போ இந்த ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கனா 1/2 40 × 10⁻². இது பாத்தீங்கன்னா டோட்டலா 1600 வரும். அப்ப 800 to 10⁻² ஜாயின் ஆச்சுனா 8. அப்ப 8 joule. Work done is nothing but 8 joule. Okay. So next question பாத்தீங்கன்னா a spring of force constant k is cut into 3 equal parts. ஒரு k is directly spring constant is directly proportional to length அப்படிங்கறப்போ, இப்போ ஒரு ஸ்ப்ரிங் வந்து லெந்த் வந்து 3ஆ கட் பண்றீங்கன்னா அப்போ ஒரு லெந்த் வந்து L/3 ஓகேவா? அப்படினா ஸ்ப்ரிங் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இது 3ஆ கட் பண்ணீங்கனா, ஏனா k வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லெந்த் இல்லையா? மாஸ் பை லெந்த் வரும் இல்லையா? அப்படிங்கறப்போ ஒரு இது 3ஆ கட் பண்ணீங்கனா அப்போ k வந்து 3ஆ இன்கிரீஸ் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு 3k, செகண்ட் இதுக்கு 3k, தேர்ட் இதுக்கு 3k. நீங்க வந்து கட்டிங் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ்ல பாத்தீங்கன்னா அதனுடைய இது ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து இன்கிரீஸ் ஆகும்னு சொல்லி பார்த்திருப்பீங்க இல்லையா? எத்தனை டைம் கட் பண்றீங்களோ அத்தனை டைம் இன்கிரீஸ் ஆகும். இப்போ இவங்க என்ன சொல்லிருக்காங்க, ஒரே பாயிண்ட்ல தொங்க விடுறாங்களாம். ஒரே பாயிண்ட்ல தொங்க விடுறீங்கன்னா எல்லாமே parallel-ஆ இருக்குன்னு அர்த்தம். மூணுமே parallel-ஆ எல்லாமே ஆட் பண்ணனும். சோ 9k. ரொம்ப சிம்பிள். The accelerating voltage of an electron is increased to 2 times. Accelerating voltage, de Broglie formula என்ன சொல்லுது?
voltage of an electron அதாவது velocity of an electron which is equal to என்னது wavelength of an electron which is equal to 12.27 angstrom divided by root of voltage இல்லையா அப்ப இனிஷியலா which is proportional to 1 by root voltage செகண்டா என்ன பண்றீங்கன்னா அந்த வோல்டேஜ் வந்து இன்கிரீஸ் பண்றீங்க 2 times இன்கிரீஸ் பண்றீங்க ஓகேவா இப்போ என்ன கேக்குறாங்க lambda 2 by lambda 1 which is equal to பண்ணீங்கன்னா √2 மட்டும் தான் வரும் ஓகே √2 மட்டும் தான் வரும் அப்போ lambda 2 equal to √2 இல்ல 1 by √2 வரும் lambda 1 ல இருந்து lambda 2 க்கு போறாங்க ஓகேவா எஸ் ஓகே சோ அவங்க என்ன கேட்டிருக்காங்க de Broglie wavelength will be second case ல உள்ள de Broglie wavelength so if you do lambda 2 by lambda 1 போட்டீங்கன்னா 1 by √2 voltage divided by 1 by போடுவீங்க அப்போ root voltage வரும் voltage மட்டும் கேன்சல் ஆகும் 1 by √2 அப்போ 1 by 1.414 which is approximately equal to 0.7 அப்போ 0.7 times வந்து decrease ஆகும் அவ்வளவுதான் 0.7 times decrease ஆகும்னு அர்த்தம் lambda 2 equal to 0.7 of lambda 1 னு கிடைக்கும் so that much time decrease ஆகும் the interference phenomenon can take place interference phenomenon என்னதுப்பா interferenceனாலே குறுக்கு அதாவது ரெண்டு waves வந்து interfere ஆகுது இல்லையா intersect ஆகுது அப்போ this will take place in all waves எல்லா wavesலயுமே நடக்கும் so in all waves okay not only in a specific waves okay all wavesலயுமே நடக்கும் and a bullet of mass பாத்தீங்கன்னா அதேதான் ஃபர்ஸ்ட் பார்த்த அதே மாடல் தான் இப்போவும் கேட்டிருக்காங்க ஓகே சோ டைரக்ட்டா நம்ம ஆன்சர் போட்டுடலாமா என்ன வரும் 0 இனிஷியலா அப்புறம் 0.1 வந்து புல்லட்டுக்கு 0.1 kg 100 meter per second plus 50 kg mass கன்னுக்கு அதோட velocity தெரியாது அப்போ this is nothing but இது எவ்வளவு 0.1 ஆல 100 மல்டிப்ளை பண்ணா 10 அப்போ minus 10 equal to 50 volt V னு கிடைக்கும் அப்போ minus 10 by 50 equal to V minus 0.2 meter per second okay is equal to V அவ்வளவுதான் அப்ப 0.2 meter per second at constant volume temperature is increased temperature increase ஆச்சுனா என்ன ஆகும் kinetic energy increase ஆகும் ஏனா kinetic energy is directly proportional to temperature பாத்திருப்பீங்கல 3/2 m something வரும் t ன்னு என்னமோ வரும் ஒரு ஃபார்முலா நீங்க பாத்துப்பீங்க kinetic energy so kinetic energy temperature increase ஆச்சுனா kinetic energy increase ஆகும்னு சொல்லி பாத்துப்பீங்க thermal இதுல பாத்துப்பீங்க thermodynamics thermal properties அப்ப kinetic energy increase ஆச்சுனா obviously velocity increase ஆகும் அது velocity increase ஆகுற number of collisions increase ஆகும் அப்ப option C number of collisions per unit time will increase அவ்வளவுதான் which of the following can detect infrared radiation infrared னா heat determine பண்றது obviously உங்க thermopile தான் the minimum thickness of air film which appears dark when viewed under 500 nanometer light okay so 500 nanometer light la visible ஆகக்கூடியதுக்கான minimum thickness உங்களுடைய fringe pattern ல பாத்தீங்கன்னா reflecting and transmitted light க்கான minimum thickness பத்தி ஒரு கான்செப்ட் சொல்லிருப்பாங்க ஓகேவா உங்க புக்ல உங்க மேம் ஆப்டிக்ஸ் நடத்தும்போது உங்க மேம் எடுத்துப்பாங்க இந்த கண்டிஷன் okay so உங்க புக்ல ஆப்டிக்ஸ் யூனிட்ல fringe patternல பாத்தீங்கன்னா young double slit single slit அதுக்கு அப்புறம் வர fringe patternல பாத்தீங்கன்னா 2 mu t cos lambda cos r which is equal to n lambdaங்கற ஃபார்முலா இருக்கும் so what you know அப்படினா இப்போ இந்த t தான் உங்களுக்கு வேணும் இப்போ minimum thickness அப்படினா angle வந்து 0 degree cos 0 னா 1 ஆயிடும் 2 mu t n lambda minimum thickness னா first layer அப்போ n 1 ஆயிரும் ஓகே and mu வந்து air ன்னு கன்சிடர் பண்ணிருக்காங்க அப்போ 1 ஆயிரும் 2t equal to lambda அவ்வளவுதான் lambda 500 nanometer சொல்லிருக்காங்க அப்போ t equal to lambda by 2 250 nanometer ரொம்ப சிம்பிள் next 36 பாத்தீங்கன்னா number of force lines coming out force lines னா என்னதுப்பா electric field ல force lines னா என்னது electric flux இல்லையா அப்போ phi equal to q by epsilon naught q ங்கிறது 1 coulomb divided by epsilon naught 8 into 8 phi into 10 to the power minus 12 1 by 8 into 8 phi னா approximately 1.1 வரும் ஓகேவா 1.1 வரும் into 10 to the power 11 வரும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கான இதுல இருக்காது so you do one thing இந்த क्वेश्चनக்கு கிரேஸ் மார்க் எடுத்துங்க 36 you just take it as grace mark okay
நெக்ஸ்ட் ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ மேக்னிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. ஆம்ப்ளிடியூட் கெயின் ஒரு டிரான்சிஸ்டர்ல ஆம்ப்ளிடியூட் கெயின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே amplitude gain okay that is a வேணும் அப்படினா I0 divided by I இத உங்களுக்கு தெரியும் இல்லையா sorry V0 divided by Vi அப்படினு தெரியும். V0 னா voltage equal to I into R ன்னு தெரியுமா? அப்போ I0 R0 divided by II RI. IIங்கிறது current gain. I0 by IIங்கிறது current gain. ஓகே, current gainங்கிறது தான் பீட்டா ன்னு எழுதுவாங்க, நெகட்டிவ்ல போடுவாங்க. ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் current to resistance இல்லையா? அதனால நெகட்டிவ் டைரக்ஷன் R0 by RI. இது ஆம்ப்ளிடியூட் ரேஷியோ. பீட்டா வந்து 62, R0 வந்து 5000 divided by 500, so 10 620 is the answer. Negative sign நம்ம கன்சிடர் பண்ணனும் அவசியம் இல்ல, நார்மலா இருக்கும். கன்சிடர் இருந்தா ஓகே, இல்லாட்டி கூட பிரச்சனை இல்ல. Refrigerator has a coefficient of performance, ரொம்ப சிம்பிள், 9 கொடுத்துறாங்க. Coefficient of performance B equal to T2 by T1 minus T2. ஓகே, so நீங்க டிகிரி செல்சியஸ்ல பண்ணனும். 9 equal to T2 தான் நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. T1 27 டிகிரி செல்சியஸ். அப்ப கெல்வின்ல மாத்தீங்கன்னா 300. அப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க. 9 into 300 27 2700 minus 9 T2 equal to T2. இது அந்த சைடு போச்சுனா 10 T2 equal to 2700. அப்போ T2 equal to 270 Kelvin. இத டிகிரி செல்சியஸா மாத்தணும்னா 273 கெல்வினால மைனஸ் பண்ணனும். அப்போ -3 டிகிரி செல்சியஸ். -3 ஆப்ஷன் B. ஓகே, and 39th question ரொம்ப சிம்பிள், யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மென்ட்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரொம்ப வெரி பேசிக் क्वेश्चन அது, கண்டிப்பா போட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். What they have mentioned அப்படினா V is equal to A root x divided by x plus b ன்னு சொல்லிட்டாங்க. x plus b, x னா distance சொல்லிட்டாங்க. அப்போ இது வந்து மீட்டர் plus மீட்டர். அப்ப கீழ உள்ள டேர்ம் கண்டிப்பா மீட்டரா தான் இருக்கணும். கரெக்ட்டா? லெஃப்ட் சைடுல என்ன டேர்ம் இருக்கு? லெஃப்ட் சைடுல வந்து அது என்ன சொல்லிருக்காங்க? V அப்படினா பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்லிருக்காங்க. பொட்டன்ஷியல் எனர்ஜினா நியூட்டன் மீட்டர். இதான் இது. நியூட்டன் மீட்டர்னா கிலோகிராம் மீட்டர் ஸ்கொயர் செகண்ட் பவர் -2 அப்படினு வரும். அப்ப இந்த இதுதான் எனக்கு ரைட் சைடுலயும் கிடைக்கணும். ரைட் சைடுல கிடைக்கணும் அப்படினா கீழ வந்து டிவைடட் பை மீட்டர்ல இருக்கு. அப்ப மேல உள்ள யூனிட் வந்து கிலோகிராம் செகண்ட் பவர் -2 அப்படியே வரும், அப்படியே வந்திருக்கணும். இது மட்டும் எப்படி இருக்கணும்? மீட்டர் கியூப்ல வரணும். கரெக்ட்டா? மீட்டர் கியூப்ல வரும். எஸ், அப்பதான் ஒரு மீட்டர் கேன்சல் ஆகி இந்த ஆப்ஷன் கிடைக்கும். அப்ப மேல உள்ளது வந்து a into root x. root x னா என்னது? a into root x னா மீட்டர் பவர் 1/2 ன்னு அர்த்தம், which is equal to kilogram second power -2 மீட்டர் கியூப். இதோட கம்பேர் பண்ணனும். அப்போ a க்கு வந்து என்ன வரும் அப்படினா இது ரெண்டும் வந்துரும், கிலோகிராம் செகண்ட் பவர் -2. இந்த மீட்டர்ல 3ல 1/2 போச்சுனா 5/2. அப்போ மீட்டர் பவர் 5/2. இதான் a கான யூனிட். கரெக்ட்டா? இன்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்க? a b கான யூனிட் தான் கேட்டிருக்காங்க. b வந்து ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சாச்சு, மீட்டர். ரொம்ப சிம்பிள். அப்போ கிலோகிராம் செகண்ட் பவர் -2 5/2 plus 1 7/2 மீட்டர் பவர் 7/2. அப்போ ஆப்ஷன் A. And weightless spring thread can bear tension up to 37 Newton. A stone of mass, இப்போ ஒரு spring கொடுத்துட்டாங்க thread, அது வந்து 37 Newton வரைக்கும் ஃபோர்ஸ் தாங்குமா. ஒரு சர்க்கிளை சுத்த வைக்கிறாங்க, 500 கிராம் கல்லை கட்டி சர்க்கிளை சுத்த வைக்கிறாங்க. அந்த சர்க்கிளோட இது 4 மீட்டர் வெர்டிக்கல் பிளேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. if g வேல்யூ கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு நான் மேக்ஸிமம் ஆங்குலர் வெலாசிட்டி வேணா மேக்ஸிமம் டென்ஷன் பத்தின விஷயம் எனக்கு தெரியணும். நான் உங்களுக்கு சர்க்குலர் மோஷன் பத்தி எடுக்கும் போது ஓகே, உங்களுடைய வொர்க் எனர்ஜி பவர் யூனிட்ல சர்க்குலர் மோஷன் பத்தி எடுக்கும் போது I have informed clearly that in a vertical circular motion maximum வந்து டென்ஷன் வந்து கீழ நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். அப்போ T max which is equal to mg plus mv square divided by r. ஓகே, எஸ். இப்போ இந்த இடத்துல இருந்து நான் என்னன்னா மேக்ஸிமம் டென்ஷன் 37, mg வந்து 500, அப்போ 0.5 kg, kg ல மாத்திக்கங்க, into 10 plus 0.5 into v square by radius வந்து 4. ஓகே,
அப்ப இது எவ்வளோ 5 5 இந்த சைடு வந்துச்சுன்னா 32 0.5 v square by 4 இது மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 32 into 4 divided by 0.5 which is equal to v square அப்ப இது 8 ஆயிரும் 32 into 8 ஓகே இப்போ ஸ்கொயர் பண்ணுங்க வெயிட் கரெக்ட் தான் இங்க வந்து வரும்போது மேல வரும் 64 ஆயிரும் அப்போ 64 into 4 equal to v square 8 into 2 equal to v அப்போ v equal to 16 meter per second velocity கிடைச்சிருச்சு இப்போ angular velocity கேட்டிருக்காங்க angular velocity னா velocity equal to omega into r அப்போ omega equal to v by r அப்போ 16 divided by distance எவ்வளோ 4 அப்போ 4 நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா ஓகே 4 அப்போ omega equal to 4 radian per second அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிள் ஓகே so up to this நம்ம 40 questions பார்த்தாச்சு remaining 20 questions நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் thank you